ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம உளுந்து வடை செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் உளுந்து, ஒரு 1/4 கப் பச்சரிசி, உப்பு, 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. உளுந்து ஒரு டம்ளரும் இந்த 1/4 கப்பு பச்சரிசியும் சேர்த்து நான் 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது மிக்சிலையும் அரைச்சிக்கலாம், இல்லை கிரைண்டர்லையும் அரைச்சிக்கலாம். நான் கிரைண்டரில் அரைக்கிறேன். நம்ம இதை அரைக்கும் போது தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, கெட்டியாக அரைச்சிக்கணுங்க. தண்ணி நிறைய ஊற்றுனீங்கன்னா எண்ணெய் இழுக்கும். இப்போது வடைக்கு இந்த மாதிரி அரைச்சிக்கங்க, ரெடியாக கெட்டியாக இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஆனியன், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி, கருவேப்பிலை போட்டுடலாம். உப்பு போட்டு பிசைஞ்சிக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப போட்டுருங்க. இப்போ வடையை தட்டிக்கலாங்க. எல்லாம் எண்ணெய் வச்சுட்டு இந்த மாதிரி கலர் வந்தோடனே எடுத்துடுங்க. தயிர் வடைக்குங்க. தயிர் நான் ஒரு கிண்ணம் எடுத்துருக்கிறேன். உப்பு, சர்க்கரை 2 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பெருங்காயம். நாம் இந்த தயிரை கொஞ்சம் தண்ணியாக மிக்சியில் அடிச்சிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டு சர்க்கரை போட்டு அடிச்சிடலாம். இப்போ தயிர் ரெடி ஆகிடுச்சிங்க. நான் உப்பு சர்க்கரை போட்டு கெட்டியாக அடித்து வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ இதுக்கு தாளிச்சிக்கலாங்க. நான் 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுடலாங்க. தயிரில் ஊற்றிடலாம். இப்போது இந்த தயிர் இதில் ஊற்றிடலாங்க. இப்போ 1 நிமிஷம் ஆனவுடனே இதை திருப்பி போட்டுடலாம். இதெல்லாம் திருப்பி போட்டு வச்சுருக்கேங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கங்க. இப்போ தயிர் வடை ரெடி ஆகிடுச்சிங்க. உளுந்து வடை ரெடி ஆகிடுச்சிங்க. தயிர் வடையும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க.